வணக்கம். இந்த வண்டி டாமினார் 400. இந்த வண்டியில் வந்து கிளச்சு கம்ப்ளைண்ட், கிளச்சு சுத்தமாக பிடிக்கல. இப்போ நம்ம வந்து கலட்டிட்டு கிளச்சு பிடிக்கலன்னு இல்லாமல் அந்த லிவர் வந்து மேலே கலண்டு வருது. கிளச்சு லிவருக்கு கிளச் கவரில் வர்றது எப்படி மேலே தூக்கிட்டு வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அதை கலட்டிட்டு ஏதாவது உடஞ்சிருக்கா அப்படின்னு செக் பண்ணலான்ட்டு கவர் கழட்டி பார்த்தாச்சுன்னா அதில் காடி விழுந்துருக்குது. ஒரு பீஸு கட்டான மாதிரி இருக்காது, ஆனால் அது தேய்மானம் இருக்குது. எப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறது அந்த வந்து உள்ளே வர பேரிங் சுத்தமாகவே வந்து நல்லாவே பிளேயர் இருந்துச்சு. அதனால தான் இதில் இந்த ஸ்டேக் வந்து தான் இதில் இந்த மாதிரி ஆயிருக்குது. இது பழசு பாருங்கள், புதுசு உங்களுக்கு காமிக்கிறேன். அதே மாதிரி அந்த பட்டன் வந்து இதுலேயும் ஃபுல்லாக தேர்ந்திருக்கு, பிளேடு மாதிரி ஆயிடுச்சு அந்த எட்ஜில். அந்த புதுசு உங்களுக்கு அதையும் காமிக்கிறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ஸ்லீப்பர் கிளச்சு. இந்த வண்டி டாமினார் 400. அது கலட்டிட்டு தான் வந்து இந்த பேரிங்கும் மாற்றணும், அந்த பட்டனும் உள்ளதாக வரும். அதனால் கலட்டி இந்த பேரிங் புதுசு போட்டிருக்கு. இது வந்து அந்த பட்டன் பார்த்திங்கன்னா எவ்வளோ திக்னஸ் டிஃப்ரெண்ட்டு தெரியுது பார்த்தீங்களா. அந்த எட்ஜில் பார்த்திங்கன்னா ரொம்ப தேய்மானம் ஆகிருக்குது. அது இல்லாமல் லிவர் அது வந்து 200 சில்லரை வருது. அது அப்படியே புதுசில் பார்த்திங்கன்னா அந்த காடி வந்து இல்லை, இதில் கரெக்டாக அந்த ஹோல் மாதிரி இருக்குது. பழசில் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப தேஞ்சு ஒரு காடி மாதிரி ஒன்று விழுந்துருக்கு. தெளிவாக உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். பழசும் புதுசும் வந்து ஒட்டுக்காக வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அப்போ நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதை சேஞ்ச் பண்ணிவிட்டு அதை மாற்றியாச்சு. மாற்றின பிறகு பக்காவாக வேலை செய்யுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை பார்க்கலாம்.